லேக் ஆகும். ஏன்னா இது God of War 4 லேக் ஆக தான் செய்யும். யார் மொபைலாக இருந்தாலும் பெரிய பெரிய மொபைல்லாம் வச்சுக்கிட்டு வந்து கிடையாது. ரெட்மி நான் வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் லேகிங். எனக்கு பெருசாக விளையாடலாம் தெரியாது, ஆனால் விளையாடிருக்கேன், நல்லாவே விளையாடுவேன். அது வேறு விஷயம். ஒரு தடியன் வருவான்ல, அந்த ஃபஸ்ட்டு வர்ற தடியனை வந்து நான் அடிக்கிறது காட்டல. ஏன்னா அவன் ரொம்ப டம்மி மாதிரி தான். ஓகே, ஆமாம், அவன் டம்மி மாதிரி தான். செகண்ட் வர்ற தடியன் வந்து கொஞ்சம் பவரான தடியன். டேய் என்னடா அது ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஹலோ, ஓ அட்டாரியஸ் அந்த இது பண்ண சொல்லணும்ல. ஓகே கைஸ், இப்போ பி தானே. ஏன்டா காட்ட மாட்டேங்குது. கிராட்டோஸ் போய் பாருங்கள் என்னென்னு. காட்டுது பி. சுற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் என்றால் இங்கே நின்று அடிக்க ட்ரை பண்ணுமா. ஐயோ, கண்ட்ரோல் மறந்துருச்சு கைஸ் கொஞ்சம். ஓகே, எடுத்தாச்சு. போடு வா அடி. வாய்ப்பே இல்லை கைஸ். நான் கீழே போய் அடிச்சுக்கோங்க, நம்ம கிட்டே போய் அடிச்சுக்கோங்க கைஸ். எனக்கு இது ஆக்சுவலாக லைட்டாக மறந்துருச்சு, ஆனால் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். என்னங்கிறது தான் மறந்து போச்சு. சரி, அப்படி இப்படி பண்ணால் வந்துடும், வராமையாக இருக்கும். என்ன ரைஸ் இது? ஐயோ, சுத்தமாக மறந்துட்டேனே. ஒருவேளை இது அடித்தா எல்லாமே ஸ்டாப் ஆகுமா? எனக்கு டவுட்டாகவே இருக்குது. எல்லாமே ஸ்டாப் பண்ணும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன் முன்னாடி. கிளியராக மறந்துருச்சு எனக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை அடித்து பார்ப்போமா? ஓகே. ஐ ரிமெம்பர் சொல்கிறேன் பாருங்க. எடு. அவ்வளோதான். இந்த இதை லெட்டர்ஸ் மேட்ச் பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஐ ரிமெம்பர். மிஸ்ஸு எடு. திருப்பி எப்படியும் அந்த இடத்துக்கு தான் வரும் கண்டிப்பாக. அவ்வளோதான், அடிச்சாச்சு. இப்போ வந்து எட்ரா. அவ்வளோதான் கைஸ். மாசா அவ்வளோதானே. என்னடா அவ்வளோதான்டா. எக்ஸ். பின்னாடி ஆட்ரியஸ் கிட்ட வந்து அந்த பேரை வந்து கத்தியில் இது பண்ணுறான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். கரெக்டா. ஏய் அட்டாரியஸ். ஐயோ, எக்ஸு பட்டன் எது எதுக்கும் எழுதிட்டு. அட்டாரியஸ் அட்டாரியஸ். ஓகே, எழுதிட்டான். ஃபேமிலி அதான் கோட் அப்படிங்கிறான். திறந்துருச்சு. அதை அடிக்க முடியல. இப்போது படித்தா எப்போ இருக்குன்னு பார்க்கலான்னு அடித்தேன். இந்த இடத்துல எனக்கு வழி மறந்துருச்சுப்பா. இந்த பக்கம் போகணுமோ? ஏறு. ஏறியாச்சு. வந்தாச்சு. இல்லை இது வழி இல்லை. அது எடுங்க. கிராட்டோஸ் அங்கே ஃபுல்லாக முடிச்சு வந்து தான் இருக்குது. நம்ம அந்த பக்கம் போவோம். XP + 11. என்னடா இன்னொன்று 11 XPலாம் தேவையா இது? சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. எங்கடா அட்டாரியஸ் இருக்கியாப்பா? என்ன திருப்பி இங்கே பக்கம் எங்கேயாச்சும் இருக்கானா? ஐயோ, இது வேறு லேக் ஆகி தொலைது, உள்ளே போக மாட்டேங்குது. உள்ளே போடா கிராட்டோஸு. அட்டாரியஸ் எங்கே இருக்க? அட்டாரியஸ் இந்த நிற்கிறான். இவன் போகிற வழியை ஃபாலோ பண்ணால் வந்துடுவான் வழி. இதில் ஏற சொல்கிறான். ஓகே, ஏறியாச்சு. ஒரு ஒளி தெரியுது, அதுக்கு முன்னாடி ஹெல்த்து தெரியுது. ஓகே, இப்போ தான் வந்து அந்த தடிமாடு பாஸ் வருவான். அவனை பொறுமையாக அந்த ஹெச்பி ஹெல்த்து எல்லாத்தையும் எடுத்து வளர்ந்துட்டோன்னா இந்த வீடியோவை என் பண்ணி முடிச்சிடலாம். ஓடு.
இந்த லேக் ஆகும்போதும் ஒரு சூப்பராக இருக்குல்ல, அந்த அனிமேஷனோட லேக் ஆகுறது பயங்கரமாக இருக்குது. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு ஒளி தெரியுது, வந்துடுவானே. வரா அட்டாரியஸ், இங்கே வா, இதை எடுத்துக்கோ. இல்லையா, ஏதோ பட்டன் அழுத்திட்டேனா, பேக். ஓகே, இப்போ வந்துடுவான். வந்துட்டானே. எங்கடா அவன்? ஏய், இந்தா வந்துட்டான். அத்தினி நெஞ்சில் குமுறும் மெரிமலை. அந்த அளவுலாம் சீன் இல்லை. அடியா, எப்பயும் ஒரு மார்க்கர் மாதிரி காட்டும், இப்போ காட்டல. ஏன் ஹெல்த் போகாத என்ன அடிச்சா? லூசு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். போடுறான், இந்த மார்க்கர் தான் சொன்னேன். இப்போ போகும் பாருங்க, ஓடுறான் அந்த ரெட் கலரில். ஓடு. அட்டாரியஸ் பி கேர்ஃபுல். அட்டாரியஸ்க்கு அடி விழுவாது, அதுதான் உண்மை. அட்டாரியஸ் எந்த ஸ்டேஜில் அடி வாங்க மாட்டான். போகும்போது போக வர இதில் அடி வாங்குவான். அப்போ வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேனே, இந்த கேம் நான் விளையாடிருக்கேன் நிறைய தடவை. டே ஏன்டா அப்படி பண்ணுறேன்? ஓகே, ரேஜ் பவர் இங்கே இருக்கும். ஸோ நம்ம ரேஜ் ஃபுல்லாக தான் இருக்கா? ரேஜ் பவர் ஃபுல்லாக தான் கைஸ் இருக்கு. அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு ரேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணி பொழந்து விட்டுறலாம். அந்தா போடா, சாவுடா. அவனை அப்படியே மயக்கடையை வச்சுட்டு ஆர்பி குத்துன்னு குத்தலாம். மயக்கடையை வச்சுருங்க ஃபஸ்ட்டு, ஆர்டி அழுத்திட்டு அப்புறம் வந்து ஆர்பி அழுத்தினீங்கன்னா குத்துன்னு குத்துறது தான். ஹெல்த் எடுத்தாச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹெல்த் எடுத்தாச்சு. அங்கே ஒரு ஹெல்த் இருக்குமே. எஸ். சார், ஹெல்த் எடுத்தாச்சு. ஹெல்த்து ஃபுல்லு. அவ்வளோதான், லாபாவும் இருக்குது. எடுறா, அவ்வளோதான். ரேஜ் மோட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஹெல்த்தும் ஃபுல்லாக இருக்குது, ரேஜ் மோடும் ஃபுல்லாக இருக்குது. அச்சோன்னா அவன் சாவு இன்னைக்கு உறுதி. இப்படிலாம் ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக முடிச்சிடலாம் மக்களே. ரெண்டுமே ஃபுல்லாக இருக்கும்போது யோசிக்காதீங்க. அவன் என்ன தான் அடித்தாலும் அடிச்சிக்கிட்டே இருங்க. டக்குன்னு இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது நீங்கள் ரேஜ் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் படுத்துருவான். போட்டு குத்துன்னு குத்துங்க. குத்துன்னு குத்திங்கன்னா ஆஃப் லேயருக்கு கீழே வந்துடும். இனி நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கம்மியாக குறைச்சிட்டீங்க, இனிமே போய் செத்தீங்கன்னா அது வந்து இதாயிரும். ஸோ என்கிட்ட ஹெல்த் இல்லை, இங்கே ஹெல்த் இருக்குது, எடுத்தாச்சு. ஆமாம் இல்லை, நம்ம அட்டாரியஸையும் ஆற விட சொல்லலாம்ல. இருங்க வரேன். அட்டாரியஸ், பாத்துரா செத்துறாதரா. ஆற விட்றா. ஐயோ வரமாட்டேங்குதே. அட்ரா அடியே உழல மக்களே. ஏங்க உள்ள மாட்டேங்குது. சமடி உள்ள போகுது எனக்கு. போச்சு. ஏன்டா அவன் சும்மாடுறா கொண்டாரம். இந்த அட்டாக்கா? அட்டாரியஸ் இப்படி ஆடா. இந்த அட்டாக்கு பயங்கரமான அட்டாக் பீஸ். மாட்டினோன்னா முக்கால்வாசி எழுத்து போயிடும் இதில். டேய் ஆக்ஸ் இல்லாமல் என்னடா காற்று வாங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ அட்டாரியஸ் அடிக்க வைக்கிறோமா, அவன் அடிச்சிட்டு இருப்பானா, அந்த கேப்பில் நம்ம அவனை முடிச்சாதான் உண்டு. அவ்வளோதான், முடிய போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி. முடிடா சீக்கிரம். கிராட்டோஸ்னால் சும்மா இல்லைடா. முடிஞ்சு ஃபினிஷர் போடுவோம் பாருங்க. இப்போ பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபினிஷர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறந்து அடிப்பான். அவ்வளோதான் கைஸ். தொந்தத்தை உடச்சிட்டான். போடு. இன்னொன்று காலி. ஆக்ஸ் வச்சு மண்டியிலே ஒரு சொருவு தூக்கு போடுறான். அவன் மண்டியிலே அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் கைஸ். இப்போ வந்து நம்ம மிஷின் முடிஞ்சா அப்படின்னா அது சாதாரணமாக இருக்கக்கூடாது. இவங்க கிட்டே செத்தா ஃபஸ்ட்லேருந்து அந்த பாஸ் அடிக்கணும். இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. இவன் போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதனால் இவனை மட்டும் அடிச்சிட்டோன்னா, இவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை, இவங்க எல்லாம் அடிச்சிட்டோன்னா அப்புறம் ஈஸியாகிடும். ஒரு ஆக்சிலே செத்துருவாங்க. ஒரு காலி எடு. எங்கே இருக்கான்? கமான் விராட், அடி. விராட் தான் பிடிக்காம போச்சு. சரி தோனி, சுத்து தள்ளு சுத்து. எங்கடா இருக்கான்? இதா இருக்கான். அட்டாரியஸ் ஏதாச்சும் பண்ணுறா.
அவனும் என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஆட்ரா அவ்வளோதான் கைஸ். ஓகே முடிச்சாச்சு. எக்ஸ்பி டு பைன்னு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் காட்டுறாங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி இருக்கீங்க? ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன GTA 5 கண்டினியூ பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் வாங்க முடியுமா? ஏதாச்சும் வாங்க முடியுமா? இல்லை இருக்குது. இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுங்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ கொடுக்கணுங்கிறாங்க, இதுக்கு என்னென்னா இவ்வளோ கொடுக்கணுங்கிறாங்க. ஐயோ இது கொடுக்கவே வேணாங்கிறாங்க. இதுக்கும் நிறையா தான். ஓகே கைஸ், நம்ம 1000 XP ஏற்றினா தான் முடியும். பாய் கைஸ். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.